திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விஷவாயு தாக்கி தொழிலாளர்கள் உயிரிழந்த டையிங் நிறுவனத்தை தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் நேரில் ஆய்வு. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த கரைப்புதூர் பகுதியில் செயல்பட்டு வரும் கிளிட்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலயா என்ற டையிங் நிறுவனத்தில் கழிவுநீர் தொட்டியை சுத்தம் செய்ய சென்ற 5 பேருக்கு விஷவாயு தாக்கியதில் 3 பேர் உயிரிழந்தனர். சின்னசாமி மற்றும் முத்துக்குமார் ஆகிய 2 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். போலீசார் இவ்வழக்கில் டையிங் நிறுவன மேலாளர் தனபால் மற்றும் மேற்பார்வையாளர் ஜெயா அரவிந்த் ஆகிய 2 பேரை கைது செய்துள்ளனர். டையிங் நிறுவன உரிமையாளர் தலைமறைவாகியுள்ள நிலையில் விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சின்னசாமியை இவ்வழக்கில் முதல் குற்றவாளியாக போலீசார் சேர்த்துள்ளனர். இதனிடையே தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் ரவிவர்மன் இன்று திருப்பூர் சுண்டைமேடு பகுதியில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை நேரில் சந்தித்து அவர்களிடம் விசாரணை நடத்தியதோடு தொழிலாளர்கள் உயிரிழந்த கிளிப்டன் நிறுவனத்திற்கு சொந்தமான ஆலயா டையிங் நிறுவனத்திலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டவர். இதனிடையே தலித் கூட்டமைப்பினர் மற்றும் விஷவாயு தாக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் சின்னசாமியின் மனைவி ஜோதிமணி மற்றும் தாயார் தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் ரவிவர்மனை நேரில் சந்தித்த சின்னசாமி மீது போடப்பட்டுள்ள வழக்கை ரத்து செய்ய கோரியும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதற்கான நிவாரணம் வழங்க கோரியும் கிளிப்டன் நிறுவனம் மற்றும் ஆலயா டையிங் நிறுவனத்தின் உரிமையாளர் நவீனை கைது செய்ய கோரி கோரிக்கை மனு அளித்தனர். இதனிடையே டையிங் நிறுவனத்தில் ஆய்வு, மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களின் விவரம் உள்ளிட்டவற்றின முழு அறிக்கையை சென்னையில் உள்ள ஆணையத்திடம் சமர்ப்பிக்க உள்ளதாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் ஆணையத்தின் இயக்குனர் ரவிவர்மன் தெரிவித்தார்.